வணக்கம், நான் தான் உங்கள் நல்ல பையன். இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வியாபாரம், அதனால் எல்லாருமே சுறுசுறுப்பாக வந்து ஜாமான் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாமே அவசர அவசரமாக வந்து வாங்குறாங்க, சுறுசுறுப்பாக வாங்குறாங்க. நமக்கும் வியாபாரம் பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. முஸ்தபா காலையில் வந்துட்டான், தங்கச்சிம்மா சத்யாவும் வந்துட்டாங்க. 3 பேர் வியாபாரம் பார்த்துட்ருக்கோம். முஸ்தபா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலைக்கு கிளம்பிடுவான். எல்லோரும் காஃபி குடிச்சு வியாபாரத்தை பார்த்துட்ருக்கோம். எல்லாம் அர்ஜெண்ட்டாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சொல்கிறாங்க. நம்மளும் அர்ஜெண்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு அர்ஜெண்ட்டாக கட்டி கொடுத்துட்டே இருக்கோம். ஸ்கூல் லீவில் எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. வியாபாரமும் இல்லை, அதிகமாக இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகுது. அதனால் வியாபாரத்தை பார்க்கலான்ட்டு எல்லாமே வராங்க. அர்ஜெண்ட்டாக வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. வியாபாரம் பண்ணுறது நல்லா, எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸ்கூல் ஃபஸ்ட்டு நேரத்தில் பாருங்கள், காலையில் ரோட்டில் வேன் போகுது. ஸ்கூல் பசங்க எல்லோரும் சாமி கும்பிட்டு திருநீர் வச்சு பார்க்க அழகாக இருக்குது. பசங்க பிள்ளைங்கள பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக போகிறாங்க, நீட்டாக. நம்ம சேனல், முன்னாடி உள்ள சேனல் உங்கள் நல்ல பையன் சேனலும் ஐடி க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் உங்கள் நல்ல பையன் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு. நம்ம ஃபுல் வீடியோவும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு வியாபாரம் நடக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு. மனசு ஒரு ஆளுக்கு காது கேட்காதுக்கா, ஒரு ஆள் ஊமா, ஒரு ஆளுக்கு காது கேட்காது. சத்தியா மட்டும் தான் பேச. நீ சத்தியாட்ட பேச 10 ரூபா தான், 1 5 ரூபா தான். இனிமேல் டெய்லி வீடியோ போடுவோம். 25 ரூபாய்க்கு வீடியோ போட்டு நேற்று ஒரு சோப்பு கொடுத்தாச்சா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது 20 ரூபா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ அதை கொடுத்துருங்க. 25 இப்போ எடுத்துக்கிறேன். 40 ரூபா. என்ன சாப்பு? ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஆரம்பித்தோம் கடை. நல்ல முறையில் போயிட்டுருக்குது. கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் நம்மளோட கஸ்டமர்களாலையும் நல்ல 100 10 ரூபா பால் ஒன்றும். கடவுளுக்கு பயந்து மனசாட்சி 45 ரூபா சரியாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போவுமே நம்ம சரியாக பண்ணணும்னா கடவுள் நம்மளை மேலும் தூக்கி விடுவார். அதை சொல்லி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. 100 ரூபாச்சா? நம்ம வியாபாரம் பண்ணுறோம். நம்மள 10 ரூபா 7 ரூபா இருக்குமா? நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லது பண்ணுறோமா, கெட்டது பண்ணுறோமா, சரியாக பண்ணுறோமா, எல்லாமே கடவுள் பார்த்துட்டு இருப்பார். நம்ம நல்லது செய்கிறோம், கெட்டது செய்கிறதும் அதுக்கு உண்டானதை வந்து கடவுள் கொடுப்பார். நம்ம எப்போவுமே நல்லது செஞ்சால் 13 ரூபா தான். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. வெண்டைக்காய் காய்க்கில 10 ரூபாய்க்கு எடுத்துக்காங்கக்கா. அந்த பாதையில் தான் நாங்கள் போயிட்டு
இதுதான் ஸ்கூல் ஃபஸ்ட் டே வியாபாரம். டெய்லி இப்படி தான் இருக்கும், முன்ன அப்படின்னா இருக்கும். பாருங்கள் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு. இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் அதுமாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே பாருங்கள் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு. இதாங்க ஃபஸ்ட்டு வியாபாரம். சாம்பார் வந்து வாங்குறவங்களுக்கும் ஒரு ஆர்வம். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கணும், இதை செஞ்சு கொடுக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு நினச்சி வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்மளும் அதுக்கு தகுந்தபடி கொடுத்துட்ருக்குறோம். எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். இந்த காலகட்டத்திலையும் 2-3 ரூபாய்க்கெலாம் கருவேப்பிலை, 5 ரூபாய்க்கு இஞ்சி எல்லாம் கேட்குறாங்க. பரவாயில்ல, நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு வந்து வாங்குறாங்க. இல்லைன்னா பொக்குன்னு போயிடுவாங்க. அதனால் அதுக்குண்டானதை நாங்கள் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுருக்குறோம். மஞ்சள் தூள் ஒரு 50 கிராம் கடுகு பருப்பு கலந்து ஒரு 10 ரூபாய்க்கு கடுகு 1 கிலோப்பா. கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 கிலோ கலந்து 1 கிலோ. ஆமாம், கலந்து தான் போடுறோம். ஆமாம், அதுதான் கேட்டாங்க. கடுகு உளுத்தம் பருப்புன்னா எல்லாமே கலந்துடும். இது வந்து கடுகு எல்லாம் கலந்து இதை தூர வைங்க. கடுகு போடுங்க. அவங்க அம்மா வந்து காலையில் சண்டை செஞ்சு கொடுக்கறதுக்காக முந்தைய வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா கடலைப்பருப்பு கையில் வச்சுக்கிட்டாலே யோசிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 50 கிராம் போடும். குடிச்சிங்களா? பருப்பு வேற பரவாயில்ல, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மருமக இருக்குல்ல? மருமக இல்லையே. மருமக இருந்தால் தான் எனக்கு கவலை இல்லையே. அப்படியே வியாபாரத்தை பாருங்கள். சொல்லுங்க கவலை. தக்காளி 1/2 கிலோ. தக்காளி 1/2 கிலோப்பா. ஒவ்வொருத்தங்களும் பார்த்து வாங்குறாங்க. 5 அது ஒரு 5 வாங்கிட்டோமா பிள்ளைங்களுக்கு. வெண்டைக்காய் 1/2 கிலோ 20. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? முருங்கை 6 எடுத்துக்காங்க. அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வேறக்கா டீத்தூள் எல்லாம் எனக்கு இல்லை. சரி, ரைட்டு. அவ்வளோதானே. வெண்டைக்காய் போட்டு பால் 1/4 லிட்டர். ஈரோடு பொண்ணும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு செஞ்சு அதனால தான் கடையில் வந்து நான் சத்தியமா அப்புறம் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கல்லெண்ணெய் 6 லிட்டர். முஸ்தப்பாவும் கிளம்பிட்டாங்க வேலைக்கு. 3-5 அவ்வளோதான். ஒரு பைக் மட்டும் கிளம்பிடுவான். 205 ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வியாபாரமே இருக்காது. கடையில் சும்மா தான் இருக்கும். ஏதாவது வந்து ஜூஸ் வாங்க, தாகமாக இருக்கிறது தண்ணி, இதுதான் ஓடும். பெரிய அளவுக்கு வியாபாரம் இருக்காது. தயிர், மோர் இதுதான் ஓடும். அது சொல்லுங்கக்கா. அவ்வளோதான். காலையில் வியாபாரம் ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோன்னா காய்கறியெல்லாம் எடுத்து மூடி வச்சுருவோம். ஏன்னா வெயிலில் இருந்தால் அந்த வெயில் வைக்க வந்து காய்கறியெல்லாம் காய்ஞ்சி போயிருமா. அதனால் அதெல்லாம் மூடி வச்சுட்டு கடையை க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு ஹோட்டலுக்கு ஜாமான் போட்டுட்டு ஹோட்டலு, டீ கடை
ஜாமான் போட்டுட்டு ஒரு 12 அப்படியே இருப்போம். 1-2 வியாபாரம் பார்த்துட்டு அப்படியே சாப்பாடுக்கு மாற்றி விட்டு சத்திய போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டு வந்துட்டு கடையில் வந்து வியாபாரம் பார்ப்போம். ஒரு 12 மணிக்கு லைவ் போட்டுட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு சரிங்க, எல்லாரும் கிளம்பிட்டோம். எல்லாரும் கிளம்பிட்டோம். கருவேப்பிலை 2 எடுத்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். வீடியோ போடவில்லை, நன்றி. போடலாமே மறுபடியும் நம்ம வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம், பாய்.